ஊழியக்காரர்கள் சபைகளில் ஆத்தும ஆதாயம் செய்கிறது எப்படின்ற விஷயத்த ரொம்ப எளிமையா, தெளிவா, ஆழமா அழகா ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்காக பல கூட்டங்களை வைக்கிறாங்க. எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு கூட சில விசுவாசிகள் என்ன செய்யறாங்கன்னா, அது ஒரு ஆர்வ கோளாறுல பண்றாங்களா, இல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக செய்யறாங்களா, இல்ல அறியாமலேயே இதுதான் ஆத்தும ஆதாயம் நினைச்சு செய்யறாங்களான்னு தெரியல. என்ன செய்யறாங்கன்னா, இன்னொரு சபைக்கு போய்கிட்டு இருக்கிற ஆத்துமாக்களை, இன்னொரு ஐக்கியத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை, இன்னொரு ஊழியத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை போயிட்டு எங்க சபையை வந்து பாருங்க, எங்க சபையில இருக்கிற பாட்டு ஆராதனை கவனிங்க, எங்க சபையோட பிரசனத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சபையின் பெருமைகளை எடுத்து காட்டி எப்படியாச்சும் அந்த ஆத்தும சபை கொண்டு வந்து நினைக்கிறாங்க. ஒருவேளை அப்படியே கொண்டு வந்துட்டா அதனால பாதிக்கப்படுகிற சபை, அந்த சபையின் ஊழியக்காரர்கள் யாரை குறை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க? நேரம் எந்த ஆத்துமாக்கள் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துச்சோ அந்த ஆத்துமா போய்கிற சபையோட ஊழியக்காரர் தான் குறை சொல்லுவாங்க. அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க, அந்த ஊழியக்காரர் என்ன மாதிரி அவங்களை ட்ரெயின் பண்ணிக்கிறாரு பாருங்க. இப்படிதான் ஆத்துமாக்களை கொள்ள கொண்டு அடிச்சுட்டு போறத சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்லி விசுவாசிகள் செய்யற தவறுனால பாதிக்கப்படுகிறது ஊழியக்காரங்க, கெட்ட பேர் சம்பாதிக்கிறது ஊழியக்காரங்க, மனஸ்தாபத்துக்குள்ளாகிறது ஊழியக்காரங்க. சில இடத்துல சில ஊழியக்காரங்களும் அந்த தவறு பண்றாங்க. அப்படியே போற போக்குலேயே ஒரு கையில் ஒரு கேலண்டர், ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிறது, நேராக போற போக்குலேயே இன்னொரு சபைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சிருந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஸ்தோத்திரம் போட்டு உள்ள போறது. அவங்க சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் இந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறோம், இவங்க ஊழியக்காரன் சொன்னா கூட இருந்துட்டு போட்டுமா, நாங்களும் உங்க ஆசீர்வாதத்துக்கு தானே வந்தோம், நானும் உங்களுக்கு ஜெபம் பண்ண தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பத்தில் ஒரு பிட்டை போட்டு அப்படியே அடி மேல அடி வச்சு அவங்களை அப்படியே கவர் பண்ணி இன்னொரு காரியத்தை நடப்பிக்கிறது. அது ஊழியர்கள், சில ஊழியர்கள் சரி தவறு மக்கள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான ஊழியக்காரர்களுக்கு சோத்திரம் இப்படிப்பட்டதான ஒரு அவப்பெயரை உண்டாக்குறதுல விசுவாசிகள் பெரும்பங்கு வகிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு உண்டாக்குறதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இன்னொரு சபைக்கு போய்க்கிற ஆத்துமாக்களை போயிட்டு நீங்க பல விதமான ஆசாபாசங்களை காட்டி எங்க சபையில் இது கொடுக்குறாங்க வாங்க, எங்க சபையில் அது கொடுக்குறாங்க வாங்கன்னு கொண்டு போகிறதுக்கு எந்த ஊழியக்காரரும், உண்மை உள்ள ஊழியக்காரரும் அதை ட்ரெயின் பண்ணவே மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு சபையின் விசுவாசி இன்னொரு சபையின் விசுவாசி தூக்கிட்டு வருதுன்னா அதை அந்த ஊழியக்காரர்கள் தயவாய் நான் கேட்கிறேன், அந்த ஊழியக்காரர்கள் என்ன சொல்லணும், அதை என்ன ஏதுன்னு விசாரித்து அவங்க என்ன செய்யணும், அந்த ஊழியத்தோட இணைச்சி விட்டுறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஊழியத்துக்கு சம்பந்த சோத்திரம் தேவையில்லாத மனக்கசப்புகள், ஊழியக்காரன் தேவையில்லாத கசப்புகள் ஏற்படுகிறது வாய்ப்பாக அமைந்துள்ளது. தேவனுடைய ராஜ்யம் வருகிற நேரத்துல யாவரோடும் சமாதானமா ஊழியம் பண்ணி யாவரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். அப்படின்னா இப்படிப்பட்ட அறியாமையினாலேயோ அல்லது அறிந்தோ செய்கிற ஊழியத்தின் காரியங்களை அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு உணர்த்தி ஊழியக்காரர்களுக்கு எந்த விதங்களிலும் அவப்பெயரோ மனக்கசப்போட வராதபடிக்கு நாம செய்யணும். அதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நேராய் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.